தமிழகத்தில் அடுத்த சுற்று கனமழை பொறுத்த வரைக்கும் தயாராகிக்கிட்டு இருக்கு. எதிர்கொள்றதுக்கு நீங்க தயாரா அப்படிங்கிறத யோசித்துக் கொள்ளுங்க. எப்பொழுதும் மழை பொழிவு அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பா இந்த வானிலை அறிக்கையில மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த மழை தேதிகள் எப்போ அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில எவ்வளவு டிகிரி செல்சியஸ் அதாவது வெப்பநிலை பொறுத்தவரை இன்னும் எத்தனை நாட்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். எல்னினோவினுடைய தாக்கம் இன்னும் எப்படி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் மோசமான வெயிலுக்குள்ள தான் நம்ம போக போறோமா என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. நம்ம ஸ்க்ரீனுக்கு கீழ தெரியக்கூடிய அந்த லைக் பட்டன் ஒண்ணு இருக்கும். அந்த மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதனால முழுமையான வானிலை அறிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்ததுனால, அடுத்த மழை தேதிகள் எப்போ, இந்த வெயிலுடைய தாக்கத்தை குறித்து ஒரு முழுமையான வானிலை அறிக்கை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால முழுமையாக கேட்டு பயன்பெறுங்க. ஒவ்வொரு விஷயமே மிக முக்கியமான தகவல் தான். தமிழகத்தில் மீண்டும் பரவலாக கனமழை ஒரு சில நாட்கள் கண்டிப்பா பதிவாக தான் போகிறது. இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பாதி நாட்கள் நம்ம கடந்துட்டோம். ஜூலை ஒரு பாதி நாட்கள் கடந்துட்டோம். மீதி ஒரு 15 நாட்கள் இருக்கு. அந்த நாட்கள் எல்லாம் நமக்கு எப்பொழுது கனமழைக்கான வாய்ப்பு வரும் அப்படிங்கிறதான தேதிகளையும் நிச்சயமா நம்ம சொல்றோம். பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேரங்களில் கடுமையான அனல் காற்று பொறுத்த வரைக்கும் வீசி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் மழை நமக்கு வரப்போகிறது. பெரும்பாலான மாவட்டங்கள்ல பகல் நேரங்கள் பொறுத்த வரைக்கும் 38 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிட்டு தான் இருக்கு. வேலூர் ஆகட்டும், அதே மாதிரி மதுரை, சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டங்கள், விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி போன்ற பெரும்பாலான தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நகரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 39 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. அனல் காற்று தொடர்ந்து பகல் நேரங்களில் வீசி கொண்டிருக்கு. பாருங்க, இன்னும் மே மாதம் பாருங்க, மே மாதத்தில் இருக்கிறது போலவே இன்னும் அக்னி நட்சத்திர காலகட்டமே இன்னும் முடியாத மாதிரியே ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இன்னும் குறையல. இன்னும் அடுத்து வரும் நாட்களிலும் அனல் காற்று தொடர்ந்து இதே போலவே வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மழை பெய்யக்கூடிய நாட்களில் மட்டும்தான் வெப்பநிலை குறையுமே தவிர மற்றபடி மற்ற நாட்கள்ல வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது நண்பர்களே. அதனால என்றைக்கு நமக்கு மழை கிடைக்கிறதோ அன்றைக்கு தான் நமக்கு பகல் நேர வெப்பநிலையானது சற்று குறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு 39 டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல நமக்கு 36 அல்லது 35 பதிவாகுது அப்படின்னா அது மழை வரக்கூடிய நாட்கள் தான். அதுவும் இப்போ மழை எங்கேயும் பகல் நேரங்கள்ல பெரிதளவுல வர்றது கிடையாது. எல்லா மழையுமே மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரங்கள்ல வர்றதுனால பகல் நேரங்கள்ல எந்த அளவுக்கு வெயில் தீவிரமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெயில் மிக மோசமாக பதிவாக தான் செய்கிறது. அடுத்ததாக எல்னினோவினுடைய தீவிரம் காரணமாக வெப்பநிலை தொடர்ந்து தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் தொடர்ந்து ஏற்பட்ட அந்த காலநிலை மாற்றம் காரணமாக தமிழ்நாடு மட்டுமல்ல, பெரும்பாலான மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்கள், ஒரு பக்கம் கடுமையான வெள்ளம், ஒரு பக்கம் கடுமையான வறட்சி. தமிழ்நாட்டில் மழையே சரியா இல்லை. இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல மிகப்பெரிய ஒரு அளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளாகட்டும், குஜராத் கடலோர பகுதிகள், ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் போன்ற இடங்கள்ல நமக்கு மிக மோசமான மழை தீவிரம். அதே மாதிரி வங்காளதேசத்தில் பங்களாதேஷ் போன்ற அந்த இடங்கள் பகுதிகள் முழுவதுமாக மிக மோசமான மழை பெய்து சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. அஸ்ஸாம் மாநிலங்கள், மேகாலயால, சிக்கிம் போன்ற பெரும்பாலான இடங்கள், அந்த அருணாச்சல பிரதேசம், இங்கேயும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டு வருது. இங்கெல்லாம் ஒரு பக்கம் கடுமையான மழையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் வறட்சி ஏற்பட்டு வருது. நிறைய இடங்கள்ல மழை சரியாக பதிவாக முடியாத ஒரு சூழ்நிலை, வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கு. இதற்கெல்லாம் சேர்த்து வடகிழக்கு பருவமழை பதில் கொடுக்குமா அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய ஆதங்கமாக இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில அடிச்ச வெயிலுக்கு 2 புயலாவது வரணும். ஒன்று தென் மாவட்டத்துக்கு, இன்னொன்று வட தமிழ்நாட்டுக்கு. 2 புயல் வரணும்னு சொல்லி கமெண்ட்ல கேட்குறாங்க. தென் தமிழகத்துக்கு இந்த வருஷம் ஒரு புயல் கண்டிப்பா வந்தே ஆகணும். மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் பக்கம் ஒரு புயல் வந்தா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறை நீங்குவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல. கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு புயல் சின்னங்கள் உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்ந்தால் உறுதியா நம்ம உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதே மாதிரி சென்னை முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் புயல் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. இந்த கடந்த 5 வருஷமா பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையில பெரிதான மிக தீவிரமான புயல் எதுவும் உருவாகல. எல்லாம் வந்த புயல் எல்லாம் 100 கிலோமீட்டர், 110 அதிகபட்சம், அவ்வளவுதான். மற்றபடி தானே புயல் மாதிரியோ இல்லை வர்தா புயல் போலவோ அல்லது கஜா புயல் இந்த மாதிரி புயல் சின்னங்கள் ஏதோ நம்ம வந்ததை பார்த்தது கிடையாது.
இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் கஜா, தானே, வர்தா இது போன்ற ஒரு புயல் எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு புயல் சின்னங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறத இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் மிக மோசமாக தீவிரமாகி வருகிறது. அதே மாதிரி மழையும் புயலுடைய தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனால் சென்னை மக்கள் இப்பொழுதுலேருந்தே நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். இப்போதான் மழை வரலையே, அதனால நம்ம ஏதோ முன்னெச்சரிக்கை தேவையில்லைன்னு நினைச்சிடாதீங்க. மழை காலங்களில் மிக மோசமான ஒரு மழை சென்னை சந்திக்க போகுது. அதனால இப்பொழுதே தயார் நிலையில நம்ம இருக்கணும். கடலோர மாவட்டங்கள் எல்லாம் நம்ம தயார் நிலையில இருப்பது மிக நல்லது. சரி, எப்பொழுது கனமழை அப்படிங்கிற தேதிகளுக்குள்ளாக நம்ம போயிடலாம். ஜூலை 17 முதல் 20 தேதிகள், இந்த நாட்கள்ல தான் நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் வரப்போகுது. ஜூலை 17ஆம் தேதி 18ஆம் தேதிகளில் பகல்ல வெயில் இருக்கும், மாலை இரவு நேரம் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக மேகக்கூட்டங்கள் அதிக அளவு வரக்கூடிய நாட்களாக ஜூலை 17, 18 போன்ற தேதிகள் நீங்க எதிர்பார்க்கலாம். 19, 20 தேதிகள் வரைக்கும் விட்டு விட்டு ஒரு சீரான அளவில் மழை பொழிவு ஆங்காங்கே பரவலாக நமக்கு பதிவாகும். ஒரு தரை நனைக்கும் மழையாக, ஒரு மிதமான மழையாக, ஏதோ சில பகுதிகளில் சற்று கனமழையா இருக்கும். அப்போ அந்த மிக கனமழையெல்லாம் வரவே வராதாங்க. தமிழ்நாட்டில் அந்த கனமழை, மிக தீவிரமான மழை பொழிவு ஒரு 15 சென்டிமீட்டர், இந்த மாதிரிலாம் மழையை பார்க்க முடியாதா? வெறும் 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்லாம் சிலர் சொல்லியிருந்தீங்க. அவர்களுக்கான நமக்கு மழை தேதிகள் சொல்லிடலாம். ஜூலை இறுதியில், அதாவது ஜூலை 27, 28 தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. ஜூலை 27 மற்றும் 28 தேதிகளில் உங்களுக்கு கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், அதே மாதிரி உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் கடலோர என பெரும்பாலான இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இந்த மாதம் முடியும் போது வலுவான கனமழைகள் பல்வேறு பகுதிகளில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அப்போ இந்த 2 முக்கிய நாட்கள், ஜூலை 17 முதல் 20, அப்புறம் ஜூலை 27 முதல் 31 வரை, இந்த மிக முக்கியமான இந்த 3-4 நாட்கள் மட்டுமே தமிழகத்தில் மழை பெய்யும். மற்ற நாட்கள் மழை வாய்ப்புகள் கிடையாது. வெயிலின் தாக்கம் மிக மோசமாக இருக்கும். ஒரு சில இடங்கள், அதாவது ஓரிரு மாவட்டங்கள் மட்டுமே வெப்பசலன மழை பொழிவு, இடி மழையானது எதிர்பார்க்கலாம். அதனால அறிவித்த தேதிகளை சற்று கவனமா இருந்துக்கோங்க. வாட்டும் வறட்சி, அதுதான் மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம மழை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அடுத்ததாக வறட்சி தமிழகத்தில் அடுத்து வரும் நாட்கள், இப்போ இந்த மழை தேதிகளை தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாமே நமக்கு வறண்ட வானிலை தொடரும். பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி 38 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மிக மோசமாக வெப்பம் பதிவாகும். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மதுரை, திண்டுக்கல், நாகை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் என பெரும்பாலான இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலை 38 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். தென் மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படும். வட தமிழ்நாட்டை விட தென் தமிழ்நாட்டில் அதிகப்படியான வெப்பங்கள் பதிவாக வாய்ப்புகள் உண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 41 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு சிங்கோனா பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.